ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பழாக்கொட்டையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இங்கே 5, 6 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஒரு கிளாஸ் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நான் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேனில் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ, இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதையும் நான் ஆட் பண்ணி ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஜீரக பவுடர் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒரு முறை நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பழாக்கொட்டையை வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பழாக்கொட்டையை வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம குழம்புல போட்டோன்னா பழாக்கொட்டையை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் இங்கே ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க, லிட்டை எடுத்துட்டு. ஏன்னா நம்ம முந்திரி போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும், அதனால் அப்பப்போ எடுத்து ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் திரும்பவும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ பச்சை பட்டாணியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற பழாக்கொட்டையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அன்றைக்கி தோலெல்லாம் நான் எடுக்கலை. நீங்கள் தோல் எடுக்கிறனா கூட எடுத்துகிட்டு போடுங்க. நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியே போடலாம். நான் இன்றைக்கி இப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு லைட்டாக நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போடுறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், அதனால் நான் போடுறேன். கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டிஷ்ஷை, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பிரியாணி, புலாவ் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.